அடுத்ததாக நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் ஜோதிட பீஸ்மர் குபேர கலச அறக்கட்டளையின் துணைத் தலைவர் நமது லக்ஷ்மண் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய 20வது குபேர கலச அறக்கட்டளையோட மாதாந்திர கருத்தரங்கம் நடந்துகிட்ருக்கு. இப்போது நான் பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ சூழ்நிலை அப்படின்னு, ஏன்னா இப்போ ஸ்கூல் முடிஞ்சிருக்கு. அது குழந்தைங்களை எங்கே சேர்க்கணும், எந்த மாதிரி படிப்பில் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். பையன் எதில் படித்தா நல்லாயிருக்கும், எந்த கோர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், இப்போ 10th முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது +1 எதை சேர்க்கலாம், +2 எதை சேர்க்கலாம், +2 முடிச்சுட்டு காலேஜில் வந்து நம்ம எங்கே சேர்த்து விடலாம், எது சார்ந்த படிப்புகள் பையன் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்குது இல்லையா. அப்போ அதை பற்றின எண்ணங்களும் இப்போ ஓடிட்டுருக்கும், அதை பற்றின சிந்தனைகளும் உங்களுக்கெல்லாம் இருக்கும். அதில் ஒரு சில தகவல் நான் சொல்கிறேன். நான் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் பேசிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன எடுப்போம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், அது போக பட்டப்படிப்பு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க பட்டத்தை வாங்குவாங்க அப்படிங்கிறது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு அடிப்படை கல்வியை குறிக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயர்நிலை, அதாவது +2 வரைக்கும் நம்ம படிக்கிறது 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய பாவமாக இருக்குது. அதுக்கப்புறம் உயர்நிலை அப்படின்னு எடுக்கும்போது 9ஆம் பாவத்தை எடுப்போம். அதில் 5ஆம் இடமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து பட்டப்படிப்பை முடித்து அந்த பட்டத்தை கையில் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதில் படிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா மெயினாக நம்ம பொதுவாக பார்க்க வேண்டிய பாவகம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா முழுசாக அந்த 12வது வரைக்கும் படிக்கிறது அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா. அடிப்படை கல்விகளோட 12ஆம் இடம், அதாவது 12வது வரைக்கும் முடிக்கிறதுங்கிறது 4ஆம் பாவத்தை நம்ம எடுக்கிறோம். அப்போ 4ஆம் பாவகம் எப்படி இருந்தால் அவங்க அந்த படிப்பை முடிப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகல நடமுடிக்கிறவங்க இருக்காங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்விகள் நல்லா இருக்காது. அதாவது 6வது வரைக்குமே புள்ள பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். ஆனால் 6வதுக்கு அப்புறம் +2 வரைக்கும் நல்ல மார்க் எடுக்கும். அது எப்படின்னா அதான் அந்த 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்தை நம்ம பார்க்கும்பொழுது மட்டும்தான் அந்த படிப்பு அந்த குழந்தை படிக்குமா படிக்காதா அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அடிப்படை கல்வின்னு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் வரைக்குமே குழந்தைங்க படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் பெற்றோர்கள் சொல்கிற கவலைகள் என்ன, புள்ள படிக்கவே மாட்டேங்குது, மேற்கொண்டு படிக்குமா படிக்காதா அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் அந்த குழந்தை 6வதுக்கு அப்புறம் தான் நல்லா படிக்க போகுது, அதுவும் வந்து அரசு சம்மந்தமான அதிகாரியாக வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது. அதை நம்ம அவங்க சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே அது புரிய வரும் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய இருக்குது. நான் என்னுடைய ஜாதக அனுபவத்திலேயே என்னுடைய பார்த்துருக்கேன். அதாவது 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும். அது எப்படி அப்படின்னா சனி செவ்வாயோட பார்வையில் 4ஆம் பாவகம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த படிப்பு அப்படிங்கிறது தடைப்படும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அந்த இடத்த பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அது சனி செவ்வாய் பார்வையோடையோ இல்லை சனி செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர்ந்தோ இருந்தால் கண்டிப்பாக 4ஆம் இடங்கிறது பாதிக்கப்படக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதுவே குரு பார்வையை அந்த 4ஆம் இடம் பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தடை ஏற்படும். கண்டிப்பாக கல்வியில் தடை இருக்குது, ஆனால் பட்டத்தை முடிப்பாங்க. ஏன்னா குரு பார்வை வந்துருச்சு இல்லையா. குரு பார்வை வரும்போது கட்டாயம் அந்த அதாவது பட்டப்படிப்புங்கிறத அவங்க படித்து டிகிரி வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான். அப்போ நம்ம தொழில் இப்போ படிச்சுட்டாங்க, ஓகே, தொழில் எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா தொழில்முறை கல்வியை தான் நம்ம படிக்கிறோம். இப்போ ஒரு கல்வி எடுத்து படிக்கிறோம்னா அந்த கல்வியை எந்த கல்வி எடுத்து படித்தா அதை அவங்க தொழிலாக பண்ணிக்குவாங்கன்னு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லாத, அதாவது பெற்றவங்க சொல்கிறாங்க இல்லை பெரியவங்க சொல்கிறாங்க இல்லை தெரிஞ்சவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது சித்தப்பா பையன் வந்து இதில் படித்து இவன் இந்த வேலையில் இருக்கான், என் பெரியப்பா பையன் படித்து இந்த வேலையில் இருக்கான், நீ இதைய படி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த ஜாதகத்துக்கு அந்த பையனுக்கு ஒத்து வரணும் இல்லையா. ஒத்து வரலைங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்? அப்போ அவன் குடும்ப உறுப்பினர்கள்லாம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனும் படிப்பான். ஆனால் அதில் அவனுக்கு விருப்பமே இல்லாமல் இருக்கும். அதில் படித்தும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த வேலைக்கும் போகாமல் ஒரு அடிமை தொழில் என்ன, ஒருத்தர் இடத்துல போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். விருப்பமே இல்லாத வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்போது அவருடைய ஜாதகத்தில், அந்த பையனுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது, அப்போ எது சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அது சார்ந்த படிப்புகளை படிக்க வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பையன் அந்த துறையில் நல்லா வருவா அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு மேச லக்னமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேச லக்னமாக இருந்து அவர் என்ன தொழில் பண்ணுவார் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 9, 10 பார்க்க வேண்டியதாக இருக்கும் தொழில் ஸ்தானம்னு எடுக்கும்போது. அப்போ அந்த தொழில் பாவகத்தில் என்ன சுபகிரகங்கள் உட்கார்ந்துருக்கு, 5ஆம் அதிபதி தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். தொடர்பு இருக்கும் பொழுது, ஏன்னா 9ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு பாகிஸ்தானாதிபதியாக உங்களுக்கு வர்றது குரு பகவான் வரார்.
தொழில் ஸ்தானாதிபதியாக உங்களுக்கு சனி பகவான் வரார். அந்த தொழில் ஸ்தானாதிபதியும் 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் 6, 8, 12ல் மறையாமல் 5, 9 சுப தொடர்போட இல்லை 5, 9ஓட கிரக பார்வையோட இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நல்ல நிலைமையில் நல்லா படித்து மேலே வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். இதுவே சந்திரனுடைய பார்வை இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல பட்டப்படிப்பு முடித்து ஒரு உயரதிகாரியாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கும், குருவோட அமைப்பு இருக்குது. ஏன்னா லக்னத்துக்கு குரு பார்வை விலகும், சனி தொடர்பு ஏற்படும். ஏன்னா சனி தொடர்பு இருந்தால் தான் மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறது. அப்போ மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தமான பணியில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம அந்த 9ஆம் இடம் 10ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இவங்க எந்த மாதிரி தொழில் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வக்கீல் சம்மந்தமான படிப்புகள் படிக்கலாம். தாராளமாக படிக்கும்போது இவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ அது சார்ந்த துறையில் கிட்டத்தட்ட அதில் வக்கீல்னு எடுத்தோம்னா வக்கீல் பல வகையான துறைகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரிவினைகள்லாம் இருக்கும். அது சார்ந்த விஷயங்களில் அந்த ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியான விஷயங்களில் எந்த கிரகம் தொடர்பு ஏற்படுதோ அது சார்ந்த பிரிவினைகள் வரும். ஆனால் இவங்க பொதுவாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வக்கீல் தொழில் தாராளமாக பண்ணலாம். அப்போ மக்கள் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு நல்லா வரும். அப்போ அதில் அரசு சம்மந்தமான பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிரக அமைப்பு வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே ரிஷப லக்கணமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 9, 10 நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே சனி பகவானாக வருவார் இல்லையா. அப்போ இவங்க எந்த மாதிரி தொழில் எடுக்கும்போது பார்க்கும்போதுனா மிஷினரி சம்மந்தமான விஷயங்கள் தொழில் பண்ணலாம். அப்போ மிஷினரி அப்படின்னா இது ஏஜென்ட் நடத்துறது, அதாவது மிஷினரிஸ் போட்டு பொருள் போட்டு அதை ஏஜென்ட் மூலமாக விற்கிறது, இல்லைனா ஏற்றுமதி இறக்குமதி இது சம்மந்தமான தொழில்கள் பண்ணுறது. அதில் எந்த மாதிரி தொழில்கள் பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா சனி பகவான் அப்படின்னால பார்த்தீங்கன்னா ஒரு கழிவுத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இவங்க வந்து என்ன தொழில் பண்ணலாம், அதாவது வேஸ்ட்டு சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா கோழி பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அப்போ இப்போ படிப்பு அப்படின்னு எடுத்தோம்னாலும் இங்கே சனியினுடைய காரகத்துவம் வந்துடுதா. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷினரி சம்மந்தமான தொழில்கள் பண்ணலாம். மிஷினரினா எப்படி, எந்த மாதிரி பெரிய பெரிய மிஷினரிஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க தாராளமாக எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு 9, 10 நம்ம பார்க்க போகிறோம். 9, 10 அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பமும் மீன வீடு தான் சம்மந்தப்படும். அது சனி குரு சேர்க்க வரும் இல்லையா. அப்போ இவங்க எந்த மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படின்னா இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களுக்கு தான் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ வெளிநாட்டில் போய் பட்டப்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ எந்த மாதிரி தொழிலில் இவங்க ஈடுபடும் போது எந்த மாதிரி தொழில் எடுத்து எந்த மாதிரி துறையில் இவங்க உள்ள நுழையலாம் அப்படின்னா மெயினாக சனி குரு சேர்க்க வந்துருதா. அப்போ இவங்க ஆசிரியர் சம்மந்தமான விஷயங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். இப்போ ஆசிரியர் பணி அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி. அடுத்து கடக லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா 9, 10 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம், அதாவது மீனமும் மேஷமும் வரும் இல்லையா. அப்போ இவங்க எந்த மாதிரி தொழில்கள் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அரசு சம்பந்தமான பணியில் கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருத்தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அது சார்ந்த விஷயங்களில் இவங்க படிப்பு சம்மந்தமான விஷயம் படிக்கலாம். அப்போ ஆசிரியர் பணிகளுக்கு இவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இவங்களுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போது இது நான் சொல்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்களாக இருக்கும். அந்த பொதுவான விஷயங்களும் இவங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் சுய தொடர்புகள் இருக்கிற சுப பார்வைகளோ சுப நட்சத்திரங்களோட தொடர்புகளோ இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரும். அதில் அவங்களுடைய பாவகிரகமோ அசுபகிரகங்களுடைய பார்வையோ பெற்றுட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பாதிக்கப்படும். ஏன்னா கல்வி எப்படி இருக்குங்கிறது அவங்க சுய ஜாதகத்தில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து பொதுவாக ஒரு விஷயங்கள் சொல்கிறது. இப்போ கடக லக்னம் அப்படின்னா அவங்க ஆசிரியர் பணியில் இருக்கலாம். ஆசிரியர் சம்மந்தமான விஷயங்கள், ஏன்னா அங்கே கடக வீட்டில் குரு உச்சமாகறாரு, கண்டிப்பாக வந்து ஆசிரியர் பணி சம்மந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு நல்லா வரும். அப்போ இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா 9, 10 நம்ம கனெக்டிவிட்டி பண்ணுறோம். அப்போ மேசமும் அதாவது உங்களுக்கு ரிஷபமும் மிதுனமும் உங்களுக்கு வரும் இல்லையா. அப்போ ரிஷபமும் மிதுனமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி படிப்புகளை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஆடை சம்மந்தமான விஷயங்கள். ஆடை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோமா. அப்போ அந்த ஃபேஷன் டெக்னாலஜி சம்மந்தமான தொழிலில் இவங்க போகும்போது நல்லாயிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா மேக்கப் சென்ஸ் அது சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா மேக்கப் சென்ஸ் அந்த மாதிரி கல்விகள் எடுத்து அழகு கலை சம்மந்தமான விஷயங்கள், பிரிண்டிங் சம்மந்தமான விஷயங்கள், பிரிண்டிங் பொருள் அதெல்லாம் ரெடி பண்ண, அதாவது ஆடை அலங்காரம் பண்ணுறது, பிரிண்டிங்கு, இந்த கலர் பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிலாம் படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிகள் தொழில் எடுக்கும்போது இவங்களுக்கு சூப்பராக வரும், நல்லாயிருக்கும். அது சார்ந்த துறையில் இவங்க உள்ள நுழையும் போது அவங்களுக்கு அற்புதமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 9, 10 அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
9 10 அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபமும் மிதுனமும் வரும் இல்லையா? அப்போ அவங்க எந்த மாதிரி தொழில் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு சம்மந்தமான விஷயங்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் தாராளமாக படிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சுப தொடர்புகள் அவங்க ஜாதக ரீதியாக இருக்கணும். அந்த ஜாதக ரீதியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது சார்ந்த விஷயங்கள் படிப்பாங்க. இந்த ஐடி ஃபீல்டு உள்ள நுழையிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்னத்தில் சம்மந்தப்படணும். அந்த கன்னி லக்னம் இருந்தால் மட்டும் அந்த சுப தொடர்போடு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஐடி சம்மந்தமான விஷயங்களில் தொழிலில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இருக்கும். கம்ப்யூட்டர் துறையில் உள்ள நுழையிறதுக்கான மெக்கானிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 9 10 அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனமும் கடகமும் வரும் இல்லையா? அப்போது இவங்க எந்த மாதிரி தொழில் எடுத்தால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி படிப்புகள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆடை சம்மந்தமான விஷயங்கள் எடுக்கலாம், உணவு சம்மந்தமான விஷயங்களில் போகலாம். இந்த கேட்ரிங் சம்மந்தமான விஷயங்கள் படிக்கிறாங்க இல்லையா? அது சார்ந்த விஷயங்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை அழகாக நுணுக்கமாக அப்படிங்கிற விஷயங்கள் செய்கிறது அப்படிங்கிறது இந்த துலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்க அந்த சார்ந்த விஷயங்களில் அதே மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இவங்க பண்ணலாம் தாராளமாக. ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கும் இருக்குது. தாராளமாக எடுத்து பண்ணலாம் அப்படி. அடுத்து விருட்சகம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகமும் சிம்மமும் வரும் இல்லையா? அப்போ இவங்க இந்த மாதிரி துறையில் வரலாம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தமான விஷயங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் தாராளமாக இவங்களுக்கு ஒத்து வரும். அது போக பார்த்தீங்கன்னா அரசு பணி சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மத்திய கவர்மெண்ட் சம்மந்தமான தொழில் அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சார்ந்த விஷயங்களில் தாராளமாக படிக்கலாம். அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி மருத்துவர் ஆகிறதுக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு. அப்போ மருத்துவ சம்மந்தமான விஷயங்களில் தாராளமாக படிக்கலாம். இப்போ மருத்துவர் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கும் இருக்குது. அப்போ அது சார்ந்த துறைகளில் இவங்க தாராளமாக படிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னம். அப்போ தனுசு லக்னத்துக்கு 9 10 அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மமும் கன்னியும் வரும். அப்போ இவங்க எந்த மாதிரி விஷயங்கள் படிக்கலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி அரசு சம்மந்தமான விஷயங்களில் ஆசிரியர் பணி இவங்களுக்கு நல்லா ஒத்து வரும். அப்போ ஆசிரியர் பணியும் இவங்க தாராளமாக எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்போ இதில் எந்த விஷயங்கள் அப்படிங்கிறது, அப்போ அரசு சம்மந்தமான விஷயங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போலீஸ் அப்படிங்கிற துறையும் இவங்களுக்கு ஒத்து வரும். தாராளமாக அது சார்ந்த படிப்புகளும் தாராளமாக படிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான படிப்பு வகைகள் இருக்குது. அதே மாதிரி சுய ஜாதக ஆய்வும் இருக்குது. அந்த சுய ஜாதக ஆய்வையும் வச்சு தான் நம்ம தெளிவான பலன்கள் சொல்லலாம். இது பொதுவான அமைப்பில் இந்த லக்னத்தில் பிறந்தால் இந்த மாதிரி 10ஆம் இடம் சம்மந்தமான தொழில்கள் பண்ணக்கூடிய அமைப்பு, அது சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து உங்களுக்கு மகர லக்னம். இப்போ மகர லக்னத்துக்கு 9 10 அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியும் துலாம் வருதா? அப்போ இவங்க எந்த மாதிரி தொழில்கள் பண்ணலாம் அப்படின்னா அதாவது இவங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த படிப்பு படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஆடை டெக்னாலஜின்னு சொல்லும் இல்லையா? ஆடை வடிவமைப்பு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு நல்லா வரும். அது சார்ந்த படிப்புகளும் எடுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் தாராளமாக எடுத்து படிக்கலாம். மருத்துவம் படிக்கும் பொழுது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது சார்ந்த படிப்புகளும் ஒத்து வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதனால் தாராளமாக எடுத்து படிக்கலாம். அடுத்து அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 9 10 அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமும் விருட்சகம் வரக்கூடிய அமைப்பு. அப்போ இவங்க எந்த மாதிரி தொழில்கள் எடுத்து, அதாவது இந்த மாதிரி படிப்பு ப்ளஸ் தொழில் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரி சம்மந்தமான விஷயங்கள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷினரிஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர் தாராளமாக எடுத்து படிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கும்போது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 9 10 அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விருட்சகமும் கும்பமும் சம்மந்தப்படும் இல்லையா? விருட்சகமும் தனுசும் சம்மந்தப்படும். அப்போ இவங்க எந்த மாதிரி தொழில்கள் எடுத்து படிக்கலாம் அப்படின்னா ஆசிரியர் பணி உங்களுக்கு ஒத்து வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான படிப்புகள் இருக்கும். அவங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த ஜாதக ரீதியான விஷயங்களில் எந்த படிப்புகள் படிப்பாங்க அப்படிங்கிறது, அதில் தடை வருமா வராதா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அதுலேயும் எந்தெந்த பிரிவுகளில் படிப்பாங்க. இப்போ டாக்டர் படிப்பாங்க அப்படின்னா டாக்டர்னா எல்லா விதமான, ஏன்னா ஹார்ட் சர்ஜன் இருக்காங்க, நியூரோ சர்ஜன் இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலும்பு சம்மந்தமான விஷயங்கள் இருக்காங்க. இந்த மாதிரி அனுசிசியா கொடுக்கறதுக்கும் தனியாக அதுக்கும் ஒரு டாக்டர் படிப்பு இருக்குது. இந்த மாதிரி எதில் குறிப்பிட்டு வருவாங்க அப்படின்ட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா வக்கீல் அப்படின்னா பொதுவான வக்கீல், ஏன்னா பொது வழியில் பார்க்குறதும் உண்டு. அதாவது விபத்து சம்மந்தமான காப்பீடு சம்மந்தமான வக்கீலுக்கு தனியாக ஒரு படிப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவினைகள் இருக்குது. அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு தான் இவங்க எந்த பிரிவில் இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போது
நம்ம ஆடிட்டிங் எடுத்தாலும் நமக்கு புதன் சம்மந்தப்படணும் தான். ஐடி சம்மந்தமான விஷயங்களுக்கு போனால் புதன் சம்மந்தப்படணும், கணிதம் சம்மந்தமான விஷயம் புதன் சம்மந்தப்படணும். அப்போ இவங்க அந்த பிரிவுகளில் எது நல்லா வருவாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய சுய ஜாதகமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. என்னுடைய நம்பர் 9787779937, 9787779937. நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக நமது ஜோதிட பீஸ்மர் லக்ஷ்மண் சார் பேசியுள்ளார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக பாலமுருகேஸ்வரர் சார் பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.